ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2012 வந்த ஜாக் ரீச்சர் அப்படின்ற ஒரு சூப்பரான ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்டப்பகலில் பொதுமக்கள் நிறைஞ்ச ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தமே இல்லாத ஒரு 5 பேர்த்த கில்லர் ஒருத்தர் ஷூட் பண்ணி கொலை பண்ணுறான். போலீஸும் கில்லர் வந்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பிடிச்சி விசாரிக்க, ஆனால் ஹீரோ களத்தில் இறங்கி உண்மையிலே இந்த கொலைகளை செஞ்சது யாரு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சூப்பரான இன்வெஸ்டிகேஷனோட சொல்கிற படம் தான் ஜாக் ரீச்சர். படம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பில்டிங்ல இருக்கிற கார் பார்க்கிங்க்கு ஒரு ஒயிட் கலர் வேன் வந்து நிக்குது. அந்த வேன்ல இருந்து ஒருத்தர் கீழே இறங்கி பார்க்கிங் சார்ஜா அங்க இருந்த மிஷின்ல ஒரு காயினை போட்டு பார்க்கிங்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கையில ஒரு ஸ்னைப்பரோட வந்து உட்கார்றான்ல, இவனை நம்ம கில்லர்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல இருந்தே ஆப்போசிட்ல ஒரு பார்க் இருக்கும். அந்த பார்க்ல இருக்கிறவங்கள எய்ம் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்திலே அவன் எய்ம் பண்ண மாதிரியே அந்த பார்க்ல இருந்த ஒரு 5 பேர்த்த ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அங்க இருந்து அவனும் வண்டி எடுத்துட்டு கிளம்ப, கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போலீஸும் வந்து, அதே சமயத்துல அந்த பில்டிங்கோட பார்க்கிங்க்கும் ஒரு டீம் வராங்க. அந்த டீம்ல இந்த கேஸை விசாரிக்கிற ஒரு போலீஸ் இருக்காரு. இவரை நம்ம காப்புன்னு வச்சுக்கலாம். காப் வந்து அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்க்கும்போது அங்க அந்த காரோட டயர் மார்க்ஸ் இருக்கும். அந்த கார் பார்க்கிங்க்கு ஆப்போசிட்ல தான் அந்த பார்க் இருக்குமா, அந்த இடத்த கெஸ் பண்ணிட்டு அந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது அங்க ஒரு புல்லட்டோட கவர் இருக்கும். அதையும் எவிடன்ஸா எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல காயின் பாக்ஸ் இருந்தது இல்லையா, அதுக்குள்ள போட்ட காயினை எடுத்து அந்த காயின்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட டேட்டா பேஸ்ல வச்சு செக் பண்ணும்போது ஜேம்ஸ் பார் அப்படின்ற ஒருத்தரோட டீடைல் வருது. உடனே அவரோட வீட்டுக்கு போய் தூங்கிட்டு இருந்த அவரை அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சு அவரோட வீட்டை சர்ச் பண்ணும்போது அவரோட வீட்டுல தான் அந்த வேனும் நிக்கும். அந்த வேன் அந்த பில்டிங்க்கு வந்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரமா கிடைச்சிருக்கும். அது போக புல்லட் செய்யறதுக்கு உண்டான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே அங்க இருக்கும். இதெல்லாம் வச்சு இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இவரை அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சிடறாங்க. இவரை நம்ம சஸ்பெக்ட்னு வச்சுக்கலாம். சஸ்பெக்டை விசாரிக்கும் போது அந்த இடத்துல காப்போட இன்னொருத்தர் இருக்காரு. இவரு டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி, அதாவது அந்த மாவட்டத்துல இருக்கிற எல்லா வக்கீலுக்கும் தலைமை பொறுப்புல இருக்கிறவரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஹீரோயினியோட அப்பாவும் கூட. இவரை நம்ம ஹீரோயினி அப்பான்னு வச்சுக்கலாம். காப்பு எல்லா எவிடன்ஸையும் சஸ்பெக்ட் முன்னாடி காமிச்சு, நீ பண்ண வேலைக்கு உனக்கு மரண தண்டனையோ இல்லாட்டினா ஆயுள் தண்டனையோ கண்டிப்பா கிடைக்கும், உண்மையை நீயே ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு தண்டனை கம்மியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு லெட்டர் பேட கொடுப்பாரா. சஸ்பெக்டும் அதை வாங்கி கெட் ஜாக் ரீச்சர் அப்படின்ற மாதிரி எழுத, காப்பு இதை பார்த்துட்டு ஜாக் ரீச்சரோட டீடைல்லாம் எடுத்துட்டு ஹீரோயினியோட அப்பா கிட்ட, ஜாக் ரீச்சர் அப்படின்றது அவனோட சொந்த பேரு, அவங்கிட்ட லைசன்ஸோ வீடு வாசல்னு எதுவும் கிடையாது, கிரெடிட் கார்டு இல்ல, கிரெடிட் ஹிஸ்டரி இல்ல, இமெயில் போன் அப்படின்னு சொல்லி எதுவுமே அவங்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினியோட அப்பாவும் அவன் யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு காப்பும் அவன் யாருன்னு சொல்ல முடியாது, ஆனா அவன் எப்படி இருந்தான்னு சொல்ல முடியும், நாட்டுக்காக ராணுவத்துல சேவை செஞ்சவன், அவன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மிலிட்டரி பேஸ்ல தான், எந்த ஊரா இருந்தாலும் தீவிரவாதிகளை இறங்கி காலி பண்ணிட்டு வந்துருவான், இவன் வாங்காத மெடலே கிடையாது, ராணுவத்துல கேப்டன் பதவியில மட்டும் இல்லாம மேஜராவும் இருந்திருக்கான், மிலிட்டரி போலீஸ்காண்டி நிறைய சர்வீஸும் பண்ணிருக்கான், இதை விட முக்கியமா பிரில்லியன்டான இன்வெஸ்டிகேட்டரும் கூட. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனை ராணுவத்துல இருந்து விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை பத்தின டீடைல் எதுவுமே கிடைக்கல. ஆனா மாசம் மாசம் அவனோட பென்ஷன் பணம் மட்டும் டெபாசிட் ஆகுது. அதே சமயத்துல விட்ராவும் யாரோ பண்றாங்க. இதை விட முக்கியமா அவனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிளீனா இருக்கு. அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவனா மனசு வச்சா தான் நம்ம அவனை கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஹீரோ பத்தி காப்பு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற அதே சமயத்துல ஹீரோவையும் நமக்கு இன்ட்ரோ பண்றாங்க. ஹீரோ ஒரு இடத்துல டிவி நியூஸ்ல சஸ்பெக்ட் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயோ கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சைடு காப்பும் ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருப்பாரா. அப்போ அந்த ரூம்குள்ள ஒரு லேடி வந்து உங்களை பார்க்க ஜாக் ரீச்சர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னா காப்பும் ஹீரோயினியோட அப்பாவும் ஷாக் ஆயிட்டு இருக்க அதே சமயத்துல ஹீரோவும் அந்த ரூம்குள்ள வர, இப்பதான் நமக்கு ஹீரோவோட முகத்தவே காமிக்கிறாங்க. வந்த ஹீரோவும் நானு சஸ்பெக்ட பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீனை சஸ்பெக்ட் ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவரை விசாரணைக்கு கூட்டிட்டு வர வழியில கூட இருந்த கைதிகள் இவரை அடிச்சதுனால இப்ப அவரு கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் இதை பார்த்துட்டு எனக்கு இதுக்கப்புறம் வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப பாப்பாரா. அதுக்கு காப்பும் ஹீரோயினோட அப்பாவும் உங்க ஃப்ரெண்டை இப்படியே விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் அவன் என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, நான் இங்க வந்ததே 5 பேர்த்த அவன் கொலை பண்ணான்ல அதை தெரிஞ்சுக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போக பார்க்க, அந்த இடத்துல ஹீரோயினோட என்ட்ரி. அவங்களும் வந்து நான் தான் சஸ்பெக்டுக்கு ஆதரவா வாழ்ந்தாட போற வக்கீல் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் அதை பத்தி நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம், இப்போதைக்கு எங்களுக்கு கிடைச்ச முக்கியமான சாட்சி நீங்க தான், உங்க ஃப்ரெண்டும் அப்படிதான் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும் எல்லாரும் ஏன் அப்படியே நினைக்கிறீங்க, நான் அவனோட ஃப்ரெண்டும் கிடையாது விட்னஸும் இல்ல, நான் இங்க வந்ததே அவனை கொன்னு புதைக்கதா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த சீன் கட் ஆகி அப்படியே இந்த சைடு ஒரு லோக்கல் ரவுடிக்கு பணத்தை கொடுத்து ஹீரோவை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போன்ல இன்ஸ்ட்ரக்ஷன் வர, இதை காமிச்சிட்டு அந்த சீன் கட் ஆகி அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது ஹீரோ நான் கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு என்ன கேட்கணுமா கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் உனக்கும் சஸ்பெக்ட்
சஸ்பெக்ட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படி சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவும் அவனை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, அவன் ஒரு முட்டாள், அவனுக்காக வாதாடி அவன் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லவே இல்ல, அவனுக்கு கிடைக்க போற மரண தண்டனையை குறைக்க தான் போறேன். டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னியை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல குற்றவாளி ஒன்னு மரண தண்டனையை அனுபவிக்கணும், அப்படி இல்லாட்டினா குற்றத்தை ஒத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியா இருக்கிறவங்க போராடாம கேஸ்ல தோக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால குற்றவாளிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் நியாயத்துக்காக போராடுறவளா நீ, நான் சொல்றத நம்ப, இந்த கேஸ்ல சஸ்பெக்ட் கண்டிப்பா தப்பு செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பொதுவாவே மிலிட்டரியில சேர்றவங்க 4 விதமா இருப்பாங்க. அதுல சில பேரு பாரம்பரியமா அந்த வேலையை செய்யறவங்களா இருப்பாங்க, இன்னும் சில பேரு நாட்டுக்காக போராடுறவங்களா இருப்பாங்க, சில பேரு வேலை கிடைச்சா போதும்னு சொல்லி சேருவாங்க, மத்தவங்கள கொலை பண்றது நியாயம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சேருவாங்க. அந்த மாதிரி ஒரு வகையை சேர்ந்தவன் தான் சஸ்பெக்டும். அவனால ஸ்னைப்பரை செய்ய முடியும், அதுக்காக நிறைய பயிற்சியும் எடுத்திருக்கான். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவன் குறி வைக்கிறது என்னன்னா மனுஷங்களோட எலும்பத்தான், அதை நோக்கி ஷூட் பண்ணும் போது அவங்களால அதுல இருந்து உயிர் பழைக்கவே முடியாது. ஒரு மிஷன்காண்டி ஈராக்ல 2 வருஷமா அப்பாவி மக்களை கண்காணிக்கிற வேலைக்காக போயிருந்தான். அதுல ஒரு சிங்கிள் ஷாட் கூட ஏற்படாத அளவுக்கு ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணிட்டு இருந்தான். ஒரு வழியா அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் சரியா செஞ்சு முடிச்சு திரும்ப நாட்டுக்கே திரும்புற அந்த சமயத்துல அவன் மனசுக்குள்ள தீர்க்க முடியாத ஒரு கணக்கு பாக்கி இருந்ததுனால அந்த கணக்கை தீர்க்கிறதுக்காண்டி ஒரு 4 பேர்த்த ஷூட் பண்ணி கொலை பண்ணவும் செஞ்சான். இத அவன் தான் செஞ்சான் அப்படின்றதுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு நான் வந்தேன். அது வரைக்கும் அவன் மாட்டிக்காம தான் இருந்தான். ஆனா நான் அவனை புடிச்சிட்டேன், அவன் என்கிட்ட சரண்டரும் ஆயிட்டான். அவன் கிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது அவன் கொலை பண்ண அந்த 4 பேரும் சிவிலியன்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்னு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த 4 பேரும் சேர்ந்து 28 பெண்களை ரேப் பண்ணி நாசம் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வந்துச்சு. நாளடைவுல இந்த கேஸையும் மிலிட்டரியில க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கடைசியா நான் அவனை பார்க்கும்போது இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருந்தேன். டிவியில இந்த நியூஸ பத்தி பார்த்ததும் நான் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றதா வந்தேன், ஆனா இதுக்கு அவசியமே இல்லாம போயிருச்சு, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல ஹீரோயினும் நடந்த விபத்துனால சஸ்பெக்ட்டுக்கு திரும்ப எந்திக்கும் போது நடந்த விஷயம் எல்லாமே மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இத காரணமா வச்சு அவனை குற்றவாளி ஆக்கவும் செஞ்சிருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதுல அவன் உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டான்னு தான் சொன்னீங்க, ஆனா இங்க அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்தே உங்களுக்கு புரிய வேணாமா, அவன் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான், நீங்க தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையில என்ன நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் எதுவும் சொல்லாம அந்த பஸ்ல ஏற அப்படியே இந்த சைடு ஹீரோயினியும் அவங்க கார்ல ஏறி ரிவர்ஸ் எடுத்துட்டு போக பாப்பாங்களா. பார்த்தா காருக்கு முன்னாடி ஹீரோவும் நிப்பாரு. ஹீரோயினி கிட்ட வந்து நீ சொல்றத நான் செய்யறேன், அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன், பாதிக்கப்பட்டவங்க வீட்டுல போய் நேரடியா நீயே போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி மறுநாள் ஹீரோயினியும் இறந்து போனாங்களே 5 பேர் அவங்களோட வீட்டுல போய் தனித்தனியா விசாரிக்கவும் செய்யறாங்க. அப்படியே இந்த சைடு ஹீரோவும் சம்பவம் நடந்த பார்க்லயும் அந்த பார்க்கிங் ஏரியாலையும் போய் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கெஸிங்க போட்டுட்டு திரும்ப அங்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அங்கேயும் போய் ஏதோ அனலைஸ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த லோக்கல் ரவுடியும் ஹீரோ ஃபாலோ பண்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு ஹீரோயினி ஒருத்தர விசாரிச்சுட்டு வரும்போது ஹீரோயினியோட அப்பா நீ எப்படி ஹீரோவையும் அவன் சொன்ன விஷயத்தையும் உண்மைன்னு சொல்லி நம்புற, ஹீரோ ஒரு நல்ல போர் வீரன் தான், ஆனா 2 வருஷமா அவன் என்ன பண்ணான்றது யாருக்குமே தெரியல, அப்படி இருக்கும்போது அவனை நம்பி இந்த கேஸ்ல இறங்கி முட்டாள்தனமா எதுவும் செய்யாத, இந்த கேஸை யாரும் எடுக்க முன் வராத போது நீ மட்டும் இந்த கேஸை எடுத்து உன்னால எப்படி ஜெயிக்க முடியும் நீ நினைக்கிற, அதனால நான் சொல்றத கேளு, இந்த கேஸ்ல இருந்து விலகிரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்க போட ஹீரோயினியா எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு போலீஸ்காரங்க சஸ்பெக்ட் வீட்ல இருந்து ஸ்னைப்பரை எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஸ்னைப்பரை ஹீரோ போய் பார்த்துட்டு காப்பி கிட்ட சஸ்பெக்ட் பார்க்கிங் லாட்டுக்கு பணம் கொடுத்துட்டு போயிருப்பானா, அப்படி அவன் கொடுத்திருந்தாலும் எவ்வளவு அவனால கொடுத்திருக்க முடியும், ஏன்னா மக்கள் அதிகமா இருக்கிற இந்த இடத்துல 6 தடவை அவன் ஷூட் பண்ணிருக்கான், அப்படி இருக்கும்போது அவன் பணம் கொடுத்து போயிருப்பானான்றதுல எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு காப்போம் இது ஒருவேளை அவனோட ஹேபிட்டா கூட இருக்கலாம், இல்லாட்டினா அவன் என்ன பண்றோன்னு அவனுக்கே தெரியாம கூட இது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டு ஹீரோவும் எதுவும் சொல்லாம அங்க இருந்து கிளம்ப பாப்பாரு. அப்போ திரும்பவும் காப்பு சஸ்பெக்டோட ரைஃபிள பார்த்து எதுவுமே நோட் பண்ண மாதிரி தெரியல, எங்க அந்த ரைஃபிளோட சீரியல் நம்பரை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் ரைஃபிளோட டேட் உனக்கு தெரியணுமா, இதுதான் அதோட டேட் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல நம்ம கவனம் இருக்கணும், இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காப்புக்கே அவர் பல்பை கொடுத்துட்டு போக அப்படியே அடுத்த சீனு அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஒரு பப்புக்கு போவாரு. அங்க ஒரு பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டு ஹீரோ கிட்ட பேச வருமா. இந்த பொண்ணோட பேரு சாண்டி. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி நம்ம தனியா எங்கேயாவது போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குமா. அதுக்கு ஹீரோவும் நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது, இதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி நீ என்ன தப்பா பேசுறியா அப்படின்ற மாதிரி சத்தம் போடுமா. அப்ப அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு 4-5 பேர்த்த கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணுக்கு நாங்க எல்லாருமே பிரதர்ஸ், எங்க முன்னாடியே அவளை தப்பா பேசுறியா, வாடா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட அந்த இடத்துல ஹீரோவும் சண்டையை உள்ள வச்சுக்கலாமா இல்ல வெளியே வச்சுக்கலாமா அப்படின்ற
மாதிரி கேட்க, அதுக்கு அந்த பசங்களும் ஹீரோ பத்தி தெரியாம நீ முதல்ல வெளியில வா, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, வெளியே போய் அவங்களும் ஹீரோ கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ உங்களுக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் தர, இங்க இருந்து ஓடிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல அவங்களும் யாரு ஓடுறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர, அந்த இடத்துல ஹீரோ அவங்க கூட ஃபைட் பண்ண, அப்ப அதுல 2 பேர் ஓடியே போயிடுறாங்க. மத்த 3 பேர் அடி வாங்கி கீழே விழுந்து கிடப்பாங்களா, அப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கஸ்டடியில இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினி வந்து அவரை ஜாமீன்ல எடுத்துட்டு, நீ எனக்காக வேலை பார்த்துட்டு இருக்க, அப்படி இருக்கும்போது நீ எது பண்ணாலும் அது என்னோட வேலையை தான் பாதிக்கும், எதுக்காக இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ அவங்க தான் முதல்ல வந்து வம்பிழுத்தாங்க, அதனாலதான் அவங்க கூட சண்டை போட்டேன். சண்டை ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இனியே யாரோ கொலை பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினி அப்பனா யாரோ உங்களை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா, ஒருவேளை போலீஸ் கூட உங்களை ஃபாலோ பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ என்ன ஃபாலோ பண்றது போலீஸா இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா பர்சனல் வண்டியை போலீஸ்காரங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்களை போய் விசாரிக்க போனேல, அதை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினி அந்த 5 பேர் இறந்து போனாங்களே அவங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதலாவதா 6 வயசு பொண்ணை பாத்துக்கிற ஒரு நேனி, அந்த குட்டி பொண்ணு ஊருக்கு போறா அப்படின்றதுக்காண்டி ஷாப்பிங் பண்றதுக்காண்டி அன்னைக்கு அங்க வந்திருப்பாங்க. 2வது 9 வயசு பையனை பாத்துக்கிற ஒரு சிங்கிள் பேரண்ட், அவங்க பையன் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுத்ததுனால ஃபுட்பால் மேட்ச்க்கு கூட்டிட்டு போறதுக்காண்டி டிக்கெட் வாங்குறதுக்கு அன்னைக்கு வந்திருக்காங்க. 3வது ஒரு ஃபேமிலி லேடி, வீக்கெண்ட்ல அவங்களோட அனிவர்சரி டேட் வர்றதுனால அவங்க ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் பண்றதுக்காண்டி ஒரு கிஃப்ட வாங்கிட்டு அன்னைக்கு அங்க வந்திருப்பாங்க. 4வது ஒரு பிசினஸ் லேடி, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஓனரு, அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் அவங்க ஹஸ்பண்டுக்காண்டி அந்த வேலையில உதவி செஞ்சு அந்த கம்பெனியை பெரிய அளவுல முன்னுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு நாள் உடம்பு சரியில்லாத நிலைமையில அந்த கம்பெனில இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை விற்கலாம்னு நினைச்சவங்க அதை மாத்திக்கிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் காண்டி அந்த கம்பெனியை எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அதுக்காக பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. அது சம்பந்தமா தான் அன்னைக்கு வந்திருந்திருப்பாங்க. அடுத்து 5வதா ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டர், என்னதான் இவர் கடுமையா வேலை பார்த்தாலும் அதுக்கான பலன் அதுக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி அவரோட வைஃப் அடிக்கடி இவர் கூட சண்டை போடுவாங்க. அதனால மன நிம்மதிக்காண்டி அன்னைக்கு அவர் அங்க வந்திருந்திருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இவங்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு அப்பாவி மக்கள் எதுக்காக அவங்க இறந்து போனாங்கன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்துல நீ சொன்ன விஷயம் கரெக்ட் தான், இதுக்கெல்லாம் காரணம் சஸ்பெக்டா கூட இருக்கலாம், அவன் சாக வேண்டியவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அந்த இடத்துல ஹீரோ ஒருவேளை ஃபேமிலி லேடிக்கும் அந்த ஸ்டாக் இன்வெஸ்டருக்கும் ஏதாவது இல்லீகலா அஃபேர் கூட இருந்திருக்கலாம், இவங்கள வேணும்னே கொலை பண்ணிருக்கணும், அதனால சஸ்பெக்ட் எங்கெங்க போனா அவனோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட், அவனுக்கு தெரிஞ்ச அசோசியேட்ஸ், இது கூடவே அவன் போகக்கூடிய சூட்டர்ஸ் கிளப்ப பத்தியும் டீடைல் தெரியணும், இது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்க இருந்து அனுப்பி வைக்க, அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோவை ஃபாலோ பண்ணி ஒரு லோக்கல் ரவுடி இருந்தான் இல்லையா, அவன் நேரா கில்லர் கிட்ட போய் ஹீரோ ஒரு ஆர்மி ஆபீசர்னும் ஹீரோயினி தான் ஹீரோவை விசாரணைக்காண்டி போட்டதாகவும், காலையில இருந்து ஹீரோ அந்த பார்க்கு அந்த பார்க்கிங் லாட்டு பிரிட்ஜுக்கு எல்லாம் போய் அனலைஸ் பண்ணதாகவும், அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, அதனாலதான் அவனை தீர்த்து கட்டுறதுக்கு ஆளுங்களை அனுப்பி வச்சு, ஆனா அதுவுமே சொதப்பிக்குச்சு, நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காண்டி நமக்கு தெரிஞ்சவனை போட்டு தள்ளிட்டு அவனோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாரா. இதை கேட்ட கில்லர் டென்ஷன் ஆகி, எதுக்காக நீ இதெல்லாம் செஞ்ச, எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட கேட்டுட்டு செஞ்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வராரு, இவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். அவரை பார்த்துட்டு லோக்கல் ரவுடி ரொம்பவே பயப்படுறான், ஏதோ இந்த தடவை தெரியாம தப்பு நடந்துருச்சு, இதை எப்படியா நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு வில்லனும், நான் சைபீரியால ஜெயில இருக்கும்போது அந்த டைம் பனிக்காலன்றதுனால குளிர்ல நான் உறைஞ்சே போயிட்டேன், நான் உயிர் வாழணும் அப்படின்றதுக்காண்டி என்னோட கை விரல்களை நானே கடிச்சு திங்கவும் செஞ்சேன், எனக்கு உயிர் முக்கியமா இல்ல விரல் முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு உயிர் தான் முக்கியமா இருந்துச்சு, மத்தவங்களால உயிர் பிழைக்க செய்ய முடியாத காரியத்தை தான் நான் செஞ்சேன், இந்த மாதிரி யாராலையும் யோசிக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம காரியங்களை செய்யணும், அதனால உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், உயிர் பிழைக்கிறதுக்கு நீ என்ன செய்வ, ஒண்ணு உன் உயிரை நீயே எடுத்துக்கணும், அப்படி இல்லாட்டினா உன்னோட விரல்களை நீயே கடிச்சு துப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த லோக்கல் ரவுடியும் அவனோட கையை அவனே கடிச்சு ட்ரை பண்ணுவானா, அந்த இடத்துல அவனால முடியாது. இதை பார்த்துட்டு கில்லர் அவனை அந்த இடத்துலயே ஷூட் பண்ணி அவனோட கதையை முடிக்க, அப்படியே அந்த சீன் கட் ஆகி அப்படியே மறுநாள் ஹீரோயினி ஹீரோ கேட்ட சஸ்பெக்டோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்ஸ், ஐ விட்னஸோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ இங்க இருந்து 150 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற கன் ரேஞ்சஸை நீ பார்க்கணும், அவனோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்ல சனிக்கிழமையும் டேங்க் ஃபில் பண்ணி பெட்ரோல் போட்டிருக்கான், ஞாயிற்றுக்கிழமையும் டேங்க் ஃபில் பண்ணி பெட்ரோல் போட்டிருக்கான், ஒவ்வொரு வீக்கெண்டும் லாங் டிரைவ் போயிருக்கான், ஒருவேளை அது பாரு பவுலிங் அலைஸ் ஸ்ட்ரைப்ஸ் கிளப்ஸ் இந்த மாதிரி கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கன் ரேஞ்சா கூட இருக்கலாம்ல, அவனே புல்லட் ரெடி பண்றதுனால நிறைய ஷூட் பண்ணிருப்பான், அதை பத்தின தகவல் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் கடையில கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோயினி எந்த கடைன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ ஆட்டோ பார்ட்ஸ் கடைன்னு சொல்லும் போது உனக்கு எந்த கடை ஞாபகம் வந்ததோ அந்த கடையில கொண்டு போய் விடு அப்படின்னு
சொல்லும்போது ஹீரோயினியை டிராப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப இந்த சைடு ஹீரோ அந்த ஆட்டோ பார்ட்ஸ் கடைக்கு சாண்டியை தேடி தான் வந்திருப்பாரு. சாண்டி ஹீரோ பார்த்து பயந்துகிட்டே இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது, எல்லாமே என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லி தான் நான் செஞ்சேன், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் அந்த பாய் ஃப்ரெண்டோட அட்ரஸ் எழுதி கொடு அப்படின்னு சொல்லுவாரா. அந்த பொண்ணு எழுதி கொடுக்குமா அதை ஹீரோவும் வாங்கிட்டு உன்னோட காரை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அதுக்கு அந்த பொண்ணு அது என்னோட கார் இல்ல பாய் ஃப்ரெண்டோட காரு அப்படின்னு சொல்லுமா. அதுக்கு ஹீரோ நான் அவனோட வீட்டுக்கு தான் போறேன், அங்க அவனை பார்த்தேன்னா நானே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் கீயே வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்ப பாப்பாரா. அப்ப சாண்டி திரும்பவும் இன்னைக்கு நைட்டு நான் 6 மணிக்கு மேல ஃப்ரீயா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுமா. அந்த இடத்துல ஹீரோ நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உன்ன தேவையில்லாம இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு நீ இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டு என்ன மாதிரி பொண்ணுங்க இப்படிதான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லுமா. அந்த இடத்துல ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் 2 நாள்ல இந்த ஊரை விட்டே நீ காலி பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்த காரை எடுத்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வருவாரு. ஹீரோவை ஃபாலோ பண்ணி கில்லரும் கூட இன்னொருத்தனும் சேர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதை காமிச்சுக்கிட்டே ஹீரோவும் அந்த பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ள ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருப்பாரா. அப்போ பாத்ரூம்ல காட்டன் கிழிஞ்சிருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஹீரோவை 2 பேர் அடிக்க ஹீரோவும் அடிய வாங்கிட்டு அந்த பாத் டப்லயே உட்காந்துருப்பாரா. இவங்களும் திரும்ப ஹீரோவை அடிக்கலான்ட்டு மாத்தி மாத்தி அடிப்பாங்க. ஆனா அது எதுவுமே ஹீரோ மேல படாம அவங்க மேலேயே தான் அடி விழுந்துட்டே இருக்கும். ஹீரோவும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி லுக்க விட்டுட்டு இருக்க திரும்பவும் ஹீரோவை அடிக்க வருவாங்களா. அந்த இடத்துல ஹீரோவும் அவங்கள அடிச்சு காலி பண்ணிட்டு அவங்கள மயங்கி விழுந்துருவாங்களா. இவங்க கதையை முடிச்சுட்டு ஹீரோவும் திரும்ப வரா. பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தன் கண்ணை காமிச்சிட்டு மிரட்டி நின்னுட்டு இருப்பானா. ஹீரோ அவனை டைவர்ட் பண்ணி அவனோட கன்ல அவனை வச்சு மிரட்டி பாய் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவனும் அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல, கடைசி அவன் யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் உங்ககிட்ட கார் இருக்கா அப்படின்னு கேட்டு அவனோட காரை வாங்கி அந்த கார்ல அவர் அங்க இருந்து கிளம்ப பின்னாடியே கில்லர் குரூப்பும் அவரை ஃபாலோ பண்ணுது. அப்படியே அந்த சீன் கட் ஆகி அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஆபீஸ்ல ஹீரோ அந்த பாய் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன், அவனை யாரோ கொலை பண்ணி இந்த ஊரை விட்டு அவன் போனது மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோயினி இந்த நேரத்துல இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அந்த இடத்துல ஹீரோ சஸ்பெக்ட் ஒரு ஸ்னைப்பர், ஆனா அதுல அவன் குட்னு சொல்ல முடியாது பேடுன்னு சொல்ல முடியாது. பார்க்கிங்ல இருந்து நேரா அந்த பார்க்க நோக்கி பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கிற சூரிய வெளிச்சம் அவன் கண்ணில் படும். அவன் எய்ம் பண்ற டார்கெட்டும் அங்கே இங்கே நகர்ந்துட்டு இருக்கும் போது அவனால சரியா குறிப்பாக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஸ்னைப்பர் ஷூட்டராலையும் சரியா குறிப்பாத்து சுட முடியாது அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோயினும் சஸ்பெக்ட் ஆல்ரெடி 4 பேர்த்த கொலை பண்ணான்னு சொன்னீங்களா, அது மட்டும் எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் அந்த டைம் சூரிய வெளிச்சம் அவனுக்கு பின்னாடி இருந்திருக்கும், டார்கெட்ஸும் வரிசையா நின்னுட்டு இருந்திருப்பாங்க, அதனாலதான் அதை அவன் பண்ண முடிஞ்சது. அதே கண்டிஷன் அந்த ஹைவே பிரிட்ஜ்ல இருந்திருந்தா அவன் அந்த வேனை விட்டு வெளியில வராமையே பண்ணிருக்க முடியும். அங்க கேமரா கிடையாது, பார்க்கிங் லாட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, எந்த தடயத்தையும் விட்டுருக்கவும் மாட்டான், சுலபமா அவனால தப்பிக்கவும் முடியும். அப்படி இருக்கும்போது பார்க்கிங் லாட்டுக்கு பணம் கொடுத்திருக்கான், சிசிடிவி கேமரால அவனோட வண்டி வந்திருக்கு, அவன் டார்கெட்டை ஏம் பண்ணும்போது ஒரு டார்கெட்டை மிஸ் பண்ணவும் செஞ்சிருக்கான், அதுல கிடைச்ச சேம் புல்லட் தான் சஸ்பெக்டோட ஸ்னைப்பர்லயும் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் செஞ்சுட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறவன் இந்த தடயத்தெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு அவன் ஒண்ணு முட்டாள் கிடையாது. எனக்கு என்னமோ இந்த விஷயத்த அவன் பண்ணது மாதிரி தெரியல, அவனை மாட்ட வைக்கணும்ன்றதுக்காண்டி தான் யாரோ தான் இந்த தடயங்களை எல்லாத்தையும் அவனோட வீட்டுல வச்சிருக்கணும். இந்த விஷயத்த சஸ்பெக்ட் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உங்களால முடியாத விஷயத்த என்னால முடியும்னு சொல்லிதான் என்ன இங்க வர வச்சிருக்கான், உண்மையில அவன் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல ஹீரோனி இதெல்லாத்தையும் கேட்டு ஷாக் ஆயிட்டு ஹீரோ சஸ்பெக்ட தப்பிக்க வைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி சொல்றாரு. ஹீரோயினியோட அப்பா ஹீரோ பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் தான் போல, நம்ம தான் தேவையில்லாம ஹீரோவை நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துல ஹீரோ நான் சொல்றத கேளு, முதல்ல இந்த ஜன்னல் வழியா வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா காட்டுவாரா. அந்த இடத்துல வில்லன் குரூப்போட காரு நிக்கும். இந்த கார் என்ன காலையில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுதுன்னு எனக்கும் தெரியல, அந்த வண்டி நம்பர் இதுதான், இதோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரா. ஹீரோயினி அதை வாங்கிட்டு அந்த சீனை கட் பண்ணி இந்த சைடு கில்லர் கார்ல இருக்கும்போது ஹீரோயினி நம்பர் பிளேட்டை வச்சு கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்து உடனே இந்த அட்ரஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு சின்ன பேப்பர்ல உன்னை எழுதி இதை நீயே வச்சுக்கோ, இந்த 5 கொலைகளும் நடக்கிறதுக்கான மோட்டிவ் இந்த பேப்பர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சு கொடுப்பாரா. ஹீரோயினி அதை வாங்கிட்டு இருக்கும் போதே அப்ப அவங்களுக்கு ஒரு போன் கால் வரும். அதை அட்டன் பண்ணி பேசினவங்க அந்த சைடு ஏதோ ஒன்னு சொல்லுவாங்களா, அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு போனை கட் பண்ணிட்டு அவங்க டேபிள்ல எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதுல ஒரு பேப்பரை எடுத்து அந்த கார் தான் உங்களை ஃபாலோ பண்ணுச்சா, அந்த காரு லீவண்டர் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி நேம்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. இதை கேட்டு ஹீரோ 5 ரேண்டம் பீப்புளை கொல்றதுக்கான சதி என்னவா இருக்கும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி ஒரு டார்கெட்டை கொலை பண்றதுக்காண்டி தான் 4 ரேண்டம் பீப்புளையும் சேர்த்து கொலை பண்ணிருக்காங்க, அந்த ஒரு டார்கெட் அந்த பிசினஸ் லேடி அப்படின்னு சொல்லி புரிஞ்சிட்டு இருக்கும் போதே ஹீரோ கையில பேப்பர் கொடுத்தாரு இல்லையா, அந்த பேப்பர்லயும் பிசினஸ் லேடியோட பேர் தான் எழுதி இருக்கும். இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஹீரோ யாரோ ஒருத்தருக்கு பிசினஸ் லேடியோட கம்பெனி தேவைப்பட்டிருக்கு, ஆனா பிசினஸ் லேடி அதை கொடுக்க மறுத்திருக்காங்க, அதனாலதான் இந்த
சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோயினி இது எல்லாமே ஒரு தியரி தான், நமக்கு சாலிடான ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோ உங்ககிட்ட இருக்கிற ஐ விட்னஸ் சொன்னதை வச்சு பார்க்கும்போது முத தடவை ஷூட் பண்ண டார்கெட்டை அவன் கரெக்டா ஷூட் பண்ணிருக்கான், ரெண்டாவது தடவை ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டுருக்கான், அந்த கேப்பை யூஸ் பண்ணி தான் டார்கெட்டை அவன் ஏம் பண்ணி ஷூட் பண்ணிருக்கணும். இதுதான் சஸ்பெக்டை நம்ம இன்னசென்ட்னு ப்ரூஃப் பண்றதுக்கான துடுப்பு சீட்டு. சஸ்பெக்ட் இதுக்கு முன்னாடி 4 பேத்த கொலை பண்ண விஷயம் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, அது அவனோட நெருங்கிய நண்பனா கூட இருக்கலாம். அவனை பத்தின டீடைல் நமக்கு கிடைச்சா அந்த ஷூட்டர் யாருன்றத நம்மளும் கண்டுபிடிச்சிடலாம், நீ தான் அதை யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோயினி அது என்னோட வேலை கிடையாது, நான் ஒரு லாயர், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் இருக்காங்க, இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த இடத்துல ஹீரோவும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புவாரா. அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு சாண்டி எங்கே கிளம்பி வெளியில வருமா. அப்போ அந்த இடத்துல கில்லர் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி வந்து பேசி அந்த பொண்ணோட சோழியை அவன் அங்கேயே முடிக்க அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோயினி ஆபீஸ்ல இருந்து வெளியில வருவாரா. அப்ப ஹீரோயினி திரும்பவும் வந்து கையில ஒரு பேப்பர்ல ஷூட்டர் கிளப்பை பத்தி டீடைல் கேட்டிருந்திருப்பாங்க, அதோட அட்ரஸை கொடுத்து பிசினஸ் லேடியை பத்தி நான் விசாரிச்சு வைக்கிறேன், நீங்க இந்த அட்ரஸ்க்கு போய் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அந்த இடத்துல ஹீரோ உன் இடத்துல நான் இருந்தேன்னா இதை பண்ணிருக்க மாட்டேன், நான் சொன்னதை நம்பி நீ இதுல இறங்கியிருக்க, இதனால உன்னோட உயிருக்கும் கூட ஆபத்து வரலாம், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்ப அப்படியே இந்த சைடு காப்புக்கு அந்த பொண்ணோட டெட் பாடி ஹீரோ இருக்கிற இடத்துக்கிட்ட தான் கிடைச்சிருக்குமா, இதனால ஹீரோ தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு கெஸிங்க போட்டுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோவும் வருவாரா. அந்த இடத்துல போலீஸ் இருக்கிறதையும் கூடவே அந்த பொண்ணோட டெட் பாடி இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கும் போதே காப்போ அந்த ஹோட்டலை விட்டு வெளியில வருவாரா. அங்க நிக்கிற ஹீரோவை பார்த்து இதை நீ தானே பண்ண அப்படின்ற மாதிரி லுக்க விட்டுட்டு இருக்க, இதை ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து கார்ல கிளம்ப பின்னாடியே காப்பும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை ஃபாலோ பண்ணி தான் அந்த கில்லர் 2 பேரும் வந்திருப்பாங்க. ஹீரோ ஹோட்டலுக்குள்ள போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹீரோவை கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. அவங்கள சேஸ் பண்ணி ஹீரோ போக ஹீரோவை சேஸ் பண்ணி காப்பு வர அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேத்துக்குள்ளேயும் மாறி மாறி சேசிங் நடந்துட்டு இருக்கும். கில்லர் போகும்போது ஒரு டன்னல் வழியா போவானா, ஆனா ஹீரோ அந்த டன்னல் வழியா போகாம வேற டன்னல் வழியா வருவாரா. இது தெரியாம கில்லர் நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருப்பாங்களா. கரெக்டா டன்னல் முடிகிற இடத்துல ஹீரோவும் வந்துருவாரா. ஆனா அந்த இடத்துல ஹீரோவோட காரு ஸ்ட்ரக் ஆகி நின்றும். ஹீரோவோட காரு நின்னதுனால அவங்க முன்னாடி ஸ்பீடா போயிட்டு இருக்க காரை ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணி போக அதுக்கப்புறம் போலீஸ் ஹெலிகாப்டர்லயே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா. ஒரு கடத்துல ஹீரோ எல்லா பக்கமும் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல காரை ஸ்லோவா போக விட்டுட்டு அந்த கார்ல இருந்து ஹீரோ இறங்கி பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப்ல நிறைய பேசஞ்சர்ஸ் எல்லாம் நிப்பாங்களா. அந்த கூட்டத்துக்கு நடுவுல இவரும் போய் நிக்க அடுத்த கொஞ்ச நேரத்துல காரை ஃபாலோ பண்ணி வந்த போலீஸ் எல்லாரும் கார்ல யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கும் போதே இந்த சைடு ஹீரோ அங்க வந்த பஸ்ல ஏறி சூப்பரா எஸ்கேப் ஆயிராரு. அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோயினி கிட்ட ஹீரோயினியோட அப்பாவும் காப்பும் வந்து அந்த பொண்ணை ஹீரோ கொலை பண்ணிட்டான், பாய் ஃப்ரெண்டா ஆளையே காணோம், பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸையும் அடிச்சு இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான், அவர் எங்க இருக்காரு ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா. அதுக்கு ஹீரோயினியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆபீஸை விட்டு கிளம்புனாரு, அவர் இப்ப எங்க இருக்காருன்னு எனக்கும் தெரியல, என்ன குற்றவாளி மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினி வீட்டுல போன் அடிக்குமா. அதை அட்டன் பண்ண அந்த சைடு பேசுறது ஹீரோ. சஸ்பெக்டா யாரு மாட்டிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் என்னையே மாட்டி விட நினைச்சிருக்காங்க, அந்த பொண்ணை கொலை பண்ணி அந்த பழிய என் மேல போட்டிருக்காங்க, அந்த பொண்ணு இறந்ததுக்கு காரணம் நான் தான், இதை நானு சும்மாவே விட மாட்டேன், நீ என்ன நம்பலைனா உன்னோட காரை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், என்னோட காரை திருடிட்டு போயிட்டான்னு சொல்லி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, ஒருவேளை நீ என்ன நம்புனா அந்த காப்பு கிட்டையும் உன்னோட அப்பா கிட்டையும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும், அவங்கள யாரோ ஒருத்தர் தான் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கணும், நான் வந்த முதல் நாள்ல இருந்து என்ன அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நான் இங்க வந்த விஷயம் நம்ம 3 பேத்த தவிர வேற யாருக்கும் தெரியாது, அப்படி இருக்கும்போது அவங்கள யாரோ தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கணும், நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா இந்த போனை அவங்க கையில கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காப்பு நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்பாங்களா. அந்த இடத்துல ஹீரோயினி என்னோட ஆபீஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண அதுக்கப்புறம் அவங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகி மறுநாள் ஹீரோ ஒரு ஷூட்டர் கிளப்பை பத்தி ஹீரோயினி டீடைல் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு வந்து அந்த ஷூட்டர் கிளப்போட ஓனர் கிட்ட சஸ்பெக்ட் என்னோட ஃப்ரெண்டு, நானும் அவனும் ஈராக்ல ஒன்னா வேலை பார்த்திருக்கோம், அவன் மேல இருக்கிற கேஸ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவனுக்காக வாதாடுற லாயர் காண்டி தான் நான் இங்க வந்திருக்கேன், அவன் ஒரு இன்னசென்ட்னு ப்ரூஃப் பண்றதுக்கு எங்க கிட்ட ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, அதுக்காகத்தான் அவனோட ஃப்ரெண்ட பத்தின டீடைல் தெரிஞ்சுக்க நான் இங்க வந்திருக்கேன், நீங்க ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு அந்த ஓனரும் குறி பார்த்து சுடுறதுக்குன்னு ஒரு பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பரை கொடுத்து இதுல 3 தடவை சென்ட்ரா பார்த்து சுடு, அதுக்கப்புறம் நீ கேட்டதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோவும் ட்ரையல் பாக்குறதுக்கு எக்ஸ்ட்ரா புல்லட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஓனரும் ட்ரையல் பாக்குறதுக்கு ஒரு புல்லட் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோவும் அதை வாங்கிட்டு ஷூட் பண்றதுக்கான பேப்பரை இருக்கிறதுலே கடைசி எட்ஜானா அந்த இடத்துல போய் அந்த பேப்பரை செட் பண்ணிட்டு முதல்ல ட்ரையலை ஷூட் பண்ணுவாரு. அதோட குறி மிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இவருக்கு 3 ஷாட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த 3 ஷாட்டையும் கரெக்டா அந்த ஓனர் சொன்ன சென்டர் பாயிண்ட்ல அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ண இதை பார்த்த ஓனரும் நான் பார்த்த ஷூட்டர்ல நீயும் ஒரு பெஸ்டான ஷூட்டர், உனக்கு என்ன
என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவும் நீங்க ட்ரைனிங் கொடுத்ததுல பெஸ்ட் ஷூட்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த ஓனரும் சஸ்பெக்ட் தான் பெஸ்டான ஷூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஷூட் பண்ண அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் காமிச்சு இருக்கிறதுலே இதுதான் பெஸ்டான ஷாட் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரையும் காமிப்பாரா. இதை பார்த்துட்டு ஹீரோ சஸ்பெக்ட் ஆர்மில இருக்கும்போது இந்த அளவுக்கு அவனால ஷூட் பண்ண முடியாது, அவனுக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருந்திருக்கலாம், அவன் கூட சஸ்பெக்டுக்காக இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல ஓனரும் ஒரு திறமையான ஷூட்டர் அவனோட திறமையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோ ஒருவேளை சஸ்பெக்ட மாட்டி விடணும் அப்படின்றதுக்காண்டி கூட இதை செஞ்சிருக்கலாம்ல, இதுக்காக உங்களோட ரேஞ்சையும் அவன் யூஸ் பண்ணிருக்கணும், இங்க அவன் தனியா வந்திருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஓனரும் கடையில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கம்பேரா அதுல சஸ்பெக்டோட கில்லரும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோவும் இவன் தான் இதை செஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷனை போட, அப்படியே அடுத்த சீன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி இதை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ப்ரூஃபும் சாட்சி சொல்றதுக்கு ஒரு ஆளும் இருக்காரு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும் இப்போ உங்ககிட்ட என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு நான் வரதுக்கு 3 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, இந்த சைடு ஹீரோயினி ஹீரோ சொன்னது மாதிரியே பிசினஸ் லேடிய பத்தின டீடைலும் அவங்க கம்பெனி பத்தின டீடைல்ஸ் எடுக்கும்போது அதுல ரஷ்யா புளோரிடால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்க எந்த நகரத்துக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நகரத்துக்குள்ள இருக்கிற லோக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பத்தி விசாரிச்சு முக்கியமான வளர்ச்சிக்காக தேவையில்லாத இடத்துல பாலத்தை கட்டுறதும் யூஸ் பண்ணாத இடத்துல ஹைவே போடுறதும் சொல்லி நாட்டோட வளர்ச்சிக்கு தடையா இருப்பாங்க. இது வரைக்கும் 15 வருஷத்துல 12 இடத்துல இது மாதிரி பண்ணிருக்காங்க. கரப்ஷன்ல இருந்து தப்பிச்சு மக்களோட வரி பணத்துல பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க மேல எந்த இன்வெஸ்டிகேஷனோ என்கொயரியோ வந்ததே கிடையாது. இப்போ அவங்க லீபண்டர் என்டர்பிரைசஸ் அப்படின்ற பேர்ல செயல்பட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி தான் பிசினஸ் லேடியோட கம்பெனியை வாங்க முயற்சி பண்ணாங்க. பிசினஸ் லேடி இதுல ஒத்துக்காததுனாலதான் அவங்கள கொலை பண்றதுக்காண்டி தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினியோட அப்பாவும் இந்த விஷயத்த நீ எப்படி நம்புற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் நான் நம்புறது முக்கியம் கிடையாது, இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றதான் முக்கியம். சஸ்பெக்டுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல நீங்க குறியா இருக்கீங்க. இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நானு என்னோட பேர்ல தான் வாங்கியிருக்கேன். ஹீரோ சொன்ன விஷயம் கரெக்டா இருந்தா இப்ப என்னோட உயிர் ஆபத்துல இருக்கு. எனக்கு என்ன நடக்குமோ அதே தான் உங்களுக்கும் நடக்கும். இந்த டிஸ்ட்ரிக்டோட அட்டாரணி நீங்க. அந்த கம்பெனிக்கு எதிராக நானு எல்லா ஆதாரத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். உங்களோட அடுத்த நடவடிக்கை நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்றத பொறுத்துதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினியோட அப்பாவும் நான் சொல்ற விஷயத்த நீ எந்த அளவுக்கு நம்புவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா அதுக்கு நான் கண்டிப்பா துணை போகவே மாட்டேன். நிஜமாவே உன்னோட உயிருக்கு ஆபத்து இருந்தா உன்னோட உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கு நான் இப்போ உன்னை கஸ்டடியில எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல ஹீரோயினி இதுல உங்களுக்கு சம்பந்தம் இருக்கும் போது எனக்கு எப்படி பாதுகாப்பு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்ப, ஆக்சுவலா ஹீரோயினி ஹீரோவோட அப்பாக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க லிப்ட்ல வந்து ஏறுவாங்களா, அதே சமயம் காப்பும் அந்த லிப்ட்ல வந்து ஏறுவாரா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஹீரோ காப்பு மேலையும் ஹீரோயினி அப்பா மேலையும் தான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இது வரைக்கும் ஹீரோயினி அவங்களோட அப்பாவை தான் சந்தேகமா நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே காப்பு தான் உள்ள இருந்துகிட்டே இவங்களுக்கு அகேன்ஸ்டா வேலை பார்த்திருந்திருப்பாரு. இந்த விஷயம் புரிய வரும்போதே காப்பு அவங்க மேல கரண்ட் ஷாக் கொடுத்து கில்லர்ஸ் 2 பேரும் அவங்கள தூக்கிட்டு போற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்து ஹீரோ ஒரு பார்க்கு வந்து ஹீரோயினிக்கு கால் பண்ணுவாரா. ஆனா அந்த சைடு பேசுறது கில்லர் ஹீரோயினியை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கில்லர் நாங்க சொல்ற இடத்துக்கு நீ 1 மணி நேரத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோ நீ ட்ரைனிங் எடுக்கிற ஷூட்டர் கிளப்புக்கு நான் போயிருந்தேன், அங்க உனக்கு அகேன்ஸ்டா எனக்கு நிறைய ப்ரூஃப் கிடைச்சிருக்கு, கிடைச்ச ப்ரூஃப நானு கமிஷனர் ஆபீஸ்ல ஒப்படைக்க போறேன், அந்த லாயரை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண திரும்பவும் கால் பண்ணுவாரா. அந்த இடத்துல கில்லர் நாங்க சொல்ற இடத்துக்கு வரலைன்னா ஹீரோயினியை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு திரும்பவும் ஹீரோ டக்குன்னு போனை கட் பண்ண, இதனால அவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கும் போதே திரும்பவும் ஹீரோ கால் பண்ணி ஒன்னும் தெரியாத சாண்டி பொண்ணை கொலை பண்ணி என் மேல பழி போட்ட, அதுக்காகவே உன்னை ஒரு வழி பண்ணணும், எங்க வரணும்னு இப்ப சொல்லு, எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் அங்க வருவேன். இதுக்கிடையில நான் போன் பண்ணும்போது ஹீரோயினி அட்டன் பண்ணாம இருந்தாலும் அவளுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தாலும் அப்பவே நான் காணாம போயிருவேன், உங்களால என்ன கண்டே பிடிக்க முடியாது, நீ உண்மையிலே புத்திசாலியா இருந்தா அந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு பயம் ஆரம்பிச்சிரும், எந்த நேரத்துல எதை பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் எங்க வரணும் அட்ரஸ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதே சமயத்துல கில்லர் இருக்கிற இடத்துக்கு வில்லனும் வருவாரு. பிசினஸ் லேடியோட கம்பெனியை வாங்குறதுக்காண்டி தான் பிசினஸ் லேடியை கொலை பண்றதுக்கு 4 ரேண்டம் பீப்புளையும் கொலை பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வில்லன் தான். அவனுக்கு கில்லரும் காப்பும் உடந்த இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கும்போது அதே இடத்த தூரமா ஹீரோ வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினியை காப்பாத்துறதுக்கு ஹீரோவால தனியா முடியாது அப்படின்றதுக்காண்டி ஓனரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட, ஓனரும் அங்க வந்து கையில ஒரு கத்தியை கொடுத்து நீ இதை வச்சு சமாளி, மத்தத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் நான் உங்ககிட்ட கன்னு தானே கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரா. நீ ஷூட் பண்றத பார்த்தா உன்னை நம்பி என்னால கன்னு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லி ஹீரோவை அனுப்பி வைக்க, இந்த சைடு ஹீரோயினி கிட்ட அந்த வில்லனும் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த
விஷயத்த பத்தி நீ சொல்லியிருக்க கூடாது, இப்ப அவன் எப்படி சாப்பிடறான்னு பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்க. அதே சமயம் ஹீரோவும் கால் பண்ணுவாரா, அட்டன் பண்ணி நீ இங்க வராத, இவங்க எல்லாரும் உன்னை கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த இடத்துல ஹீரோவும் அவங்களால அதை செய்ய முடியாது, என்ன நடக்க போகுது நீயும் பார்க்கதானே போற, என்ன நம்புறேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினையும் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோவும் அந்த இடத்துல போனை கட் பண்ணிட்டு அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த சைடு வில்லன் குரூப் ஆளுங்களும் ஹீரோ எப்படி வருவாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்தாலும் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்களா. அந்த இடத்துல ஹீரோ கார்ல நேரா வந்தாதானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்லயே வருவாரு. இவரு ரிவர்ஸா வர்றத பார்த்துட்டு அந்த காரை நோக்கி ஷூட் பண்ண ஆரம்பிக்க, இதனால அந்த காரோட கண்ணாடி, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே டேமேஜ் ஆயிருமா. பின்னாடி பார்த்து ஓட்ட முடியாததுனால அங்க இருந்த பாறை மேல காரு நகர முடியாத அளவுக்கு குத்திட்டு நிக்க, இதனால ஹீரோவை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஓனர் வில்லன் குரூப்பை பார்த்து ஷூட் பண்ண, இதனால அவங்க டைவர்ட் ஆகும்போது அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோவும் காரை விட்டு இறங்கி ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிய, இதை பார்த்துட்டு வில்லன் குரூப்ல இருந்து ஒரு ஆளு ஓனர் இருக்கிற இடத்தையும் ஹீரோ இருக்கிற இடத்தையும் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்கிட்டே ஹீரோ கிட்ட வருவாரா. அந்த இடத்துல ஹீரோ அவர்கிட்ட இருந்த கத்தியை வச்சு தாக்கலாம்னு நினைக்கும் போது ஓடி வர்ற சமயத்துல கத்தி கீழே விழுந்து மிஸ் ஆயிருக்கும். உடனே ஹீரோ அங்க இருந்த கல்லை வச்சு அவன் இங்கிட்டும் அங்கிட்டுமா ஷூட் பண்ணிக்கிட்டே வருவானா. ஒரு சின்ன கேப்ல அவன் மண்டையில அடிச்சு அவனை அங்கேயே காலி பண்ணிட்டு அவன் கையில இருந்த கன்னை எடுத்துக்கிட்டு அங்க இருந்த மிச்ச ஆளையும் சமாளிச்சுட்டு கில்லரை பார்த்து ஷூட் பண்ண, அந்த இடத்துல கில்லரோட ஸ்னைப்பர்ல ஓட்ட விழுந்துருமா. இத பார்த்துட்டு அவனும் அங்க இருந்து ஓடி போக, இதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஆபீஸ் ரூம்குள்ள போய் பார்க்கும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தா இது ஒரு சின்ன ஆபீஸ், இதுக்கு மெயின் ஆபீஸ்னு சொல்லி வேற ஒண்ணு இருக்கும். அது எங்க இருக்கு அப்படின்றத அந்த ஆபீஸ்லயே ஒரு மேப் இருக்குமா, அதை பார்த்துட்டு அங்க ஒரு லாரி இருக்கும், அதை எடுத்துட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப, இந்த சைடு கில்லர் வேற ஒரு ஸ்னைப்பர் எடுத்துட்டு அங்க இருந்த ஆளுங்களை வெளியே அனுப்பி வச்சுட்டு இந்த சைடு வெளியில வந்த ஆளுங்களும் லாரி வருதே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனா வந்த லாரி இவங்களை கிராஸ் பண்ணி போயிரும். இவங்கள ஒன்னும் புரியாம என்னடா லாரி கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே எதிர்பார்க்காத நேரத்துல ஹீரோ இவங்கள ஷூட் பண்ணி அவங்கள காலி பண்ணிடுறாரு. இந்த சைடு லாரியை ஓடிட்டு போறது யாருன்னு பார்த்தா ஓனர். அதுக்கப்புறம் கில்லரும் வெளியில வந்து ஹீரோ எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே வருவாரா. பார்த்தா ஹீரோ இவனுக்கு பின்னாடி கன்னை வச்சுட்டு நிப்பாரு. இவனும் கன்னை கீழே போட்டு ஒத்தை கொத்த வா அப்படின்ற மாதிரி கண்ணாலே பேச, அந்த இடத்துல ஹீரோவும் அவரோட கன்னை கீழே போட்டு ரெண்டு பேரும் ஒத்தை கொத்த மோதுவாங்க. ஹீரோ ஒரு வழி அவனை அடிச்சு கீழே தள்ளி அவனோட கை விரலை உடைச்சு அவன் தலைய பூமியில வச்சு அழுத்தி அப்பவே அவனோட சோழிய முடிக்கிறாரு. இவனோட கதறல் சவுண்டு உள்ள இருக்கிற காப்பு கேட்டு பயந்து ஹீரோயினுக்கு பின்னாடி போய் ரெண்டு கையிலையும் கன்னை எடுத்துட்டு ஒரு கன்னை ஹீரோயினி தலையிலையும் இன்னொரு கன்னை ஹீரோ வர்ற வாசலை பார்த்து பாயிண்ட் பண்ணி கரெக்டா நிப்பாரா. ஆனா ஹீரோ அசால்ட்டா ஒரே ஷாட்ல அவனோட சோழிய முடிச்சிடுறாரு. இதனால ஹீரோயினியும் ரொம்பவே ஷாக் ஆகி போய் உட்காந்துருப்பாங்களா. அந்த இடத்துல ஹீரோவும் வந்து ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்த, அதுக்கப்புறம் தான் ஹீரோயினியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த வில்லனை பார்த்து இது யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோயினியும் இவனோட பேரு செக்கு, நடந்த எல்லா விஷயத்துக்கும் இவன் தான் காரணம், எல்லாத்தையும் தந்திரமா பண்ணி அடுத்தவங்க மேல பழி போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் உன்னோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வில்லனும் என்னோட பேரு ஜெக் செலோவிக் அப்படின்னு சொல்லுவாரா. இதை கேட்டு ஹீரோ இதுக்கான அர்த்தம் மனிதனா இருக்கிற கைதி, இதுவா உன்னோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிய போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரா. ஹீரோயினியும் போலீஸ்க்கு கால் பண்ணிக்கிட்டே நீங்க வில்லனா ஷூட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவும் அதுக்கு அவசியம் இருக்காது, இவனை பார்த்தா உயிர் வாழ்றதுக்காண்டி என்னனாலும் பண்ணுவான்ற மாதிரி இருக்கு, இவனை ஜெயிலுக்கு தான் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல வில்லனும் ஒரு கொலை பண்ணிட்டு அதுக்காக ஊர் ஊரா தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு குற்றவாளி, அப்படி இருக்கும்போது போலீஸ் இங்க வந்தா யார பிடிக்கிறாங்க, யார் சொல்றத நம்புறாங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரா. அப்ப ஹீரோ என்ன நினைச்சாருன்னு தெரியல, கையில இருந்த கன்னை வச்சு டக்குன்னு அவரை ஷூட் பண்ண, இதனால அவரோட சோழியும் முடிஞ்சிருது. இதை பார்த்துட்டு ஹீரோயினும் ஷாக் ஆயிட்டு எதுக்காக அவரை ஷூட் பண்ணீங்க, உண்மையெல்லாம் யார் சொல்றது, அந்த 5 பேரோட சாவுக்கு தண்டனை யார் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோவும் அதைத்தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் சஸ்பெக்ட் மேலையும் உங்க மேலையும் எந்த தப்பு இல்லைன்னு நான் எப்படி நிரூபிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோவும் நீ அதை பண்ணுவேன்னு எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் இங்க இருந்து இடம் மாறிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப, ஹீரோயினியும் ஹீரோவை மனசே இல்லாம அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகி அதுக்கப்புறம் சஸ்பெக்டும் கண்ணு முழிக்க, ஹீரோயினி அவர்கிட்ட நடந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சஸ்பெக்டும் எனக்கு அதை பத்தி ஞாபகம் இல்ல, ஆனா வெளியே இருந்த நர்ஸுங்க கிட்ட போலீஸ்காரவங்க பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன், எதுக்காக அந்த சம்பவத்தை பண்ணேன்னு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல, இதுக்கப்புறம் நானு போராடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்புல எப்படியோ தப்பிச்சிட்டேன், இதுக்கப்புறமும் தப்பிக்க விரும்பல அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோயினி எவிடன்ஸா இருந்த போட்டோஸ் எல்லாத்தையும் காமிச்சு இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சஸ்பெக்ட் போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஹைவேல இருக்கிற பிரிட்ஜுக்கு வேனை பார்க் பண்ணும்போது எனக்கு பின்னாடி சூரியன் இருந்துச்சு, வேனுக்குள்ள இருந்த ரைஃபிளை ரெடி பண்ணி டார்கெட்டை பினிஷ் பண்ணிட்டு அங்க இருந்து உடனே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா. இதை கேட்டு ஹீரோயினியும் அவங்களோட அப்பாவை பாப்பாங்களா. ஆக்சுவலா ஹீரோ சஸ்பெக்ட் உண்மையிலே ஷூட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி தான் ஷூட்
பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தியரியை சொல்லியிருப்பாரு. அதே விஷயத்தை தான் சஸ்பெக்டும் சொல்லுவாரா. இதுல இருந்தே அவரு எந்த குற்றம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி அவரோட அப்பாவை பார்க்க அவரும் அதை புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் சஸ்பெக்ட் அழ ஆரம்பிப்பாரா. அந்த இடத்துல ஹீரோயினி உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு சஸ்பெக்டும் நீங்க இல்ல யார் நினைச்சாலும் என்ன ஒருத்தங்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது, நான் எங்க இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அவன் கண்காணிச்சுட்டே இருப்பான், நான் ஏதாவது பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா அவன் பண்ண சத்தியத்தை காப்பாத்துறதுக்காண்டி என்ன தேடி வருவான் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோவை சொல்ல, அதே சமயத்துல ஹீரோ ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரா. அதே பஸ்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்களா. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை போட்டு திட்டிட்டே வருவாரா. இத பார்த்துட்டு ஹீரோ ஹஸ்பண்ட நோக்கி போக இந்த இடத்துல தப்பு எங்க நடந்தாலும் அந்த இடத்துக்கு ஹீரோ வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த படம்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை பை, see you.